ரியா, நான் போயிட்டு கீர்த்திட்ட பேசிட்டு நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அஜித், நான் வேணா அவளை கூப்பிட வாடா. வேண்டாம் ரியா, பின்னாடி தானே இருக்குன்னு சொல்கிறேன். நானே போய் பார்த்துட்டு பேசிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, எனக்கு எல்லாமே புதுசு புதுசாக நடக்குது. முதல்ல அவளை பார்த்தாலே பிடிக்காது, அவகிட்ட பேசுறதுக்கே யோசிப்பேன். அவளா வந்து பேசினாலும் ஐயோ இவளா அப்படிம்பேன். இப்போ நீயா அவகிட்ட நோட்ஸ் வாங்க வந்திருக்கேன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதில் வேற நீ நோட்ஸ் வாங்க வந்திருந்தேன்னு சொன்ன பத்தியா, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் ரியா இப்படிலாம் பேசுகிற? ஏன் நான் நோட்ஸ்லாம் வாங்க வரக்கூடாதா? இல்லடா, நீ என்னைக்கு படிச்சிருக்க? நீ எப்பவுமே ஊதாரி மாதிரி தானே சுத்துவ. என்ன ரியா, அதுக்கு நீ எப்போவுமே ஒரே மாதிரியே இருந்துட முடியுமா? சரி, அப்பா வேற ஒரே திட்டிகிட்டே இருந்தாங்க. சரி, அதான் இப்போ வர்ற எக்ஸாம்லையாச்சும் கொஞ்சம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்க வந்தேன். சரி சரி, போய் வாங்கி ஒழுங்கா படிச்சு ஃபர்ஸ்ட் செம்ல வச்ச அரியர் எல்லாம் கிளியர் பண்ணு. ஆமா ரியா, ஃபர்ஸ்ட் செம்முக்கு வேற உள்ள அரியருக்கு வேற நோட்ஸே இல்லையா? சரி, அதான் கீர்த்திக்கிட்ட இருக்கோம், வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். ஒழுங்கா காலேஜில் சொல்லும்போது ஒழுங்கா நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். கீர்த்தி காலேஜில் உள்ள நோட்ஸு சரி ஓகே தான், வாங்கிக்க. அவங்க காலேஜில் வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. சரி, சப்ஜெக்ட் ஒன்று தானே, பரவாயில்ல, வாங்கி படி போ. சரி ரியா. ஐயோ, இந்த ரியாவை சமாளிச்சு கீர்த்திட்ட பேசுறதே பெரிய டாஸ்கா இருக்கும் போலயே. 1000 கொஸ்டின் கேட்குறா. இவன் நடவடிக்கையில் ஏதோ வித்தியாசமா இருந்த மாதிரி இருக்க. இவனாவது கீர்த்திட்டு நோட்ஸ் வாங்க வர்றதாவது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. அவளும் இப்போ கொஞ்ச நாளாக மூஞ்ச சோகமாகவே தொங்க விட்டுட்டு அலையிறா. இதுங்களை கவனிக்கணும் முதல்ல, இதுங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. இவகிட்ட பேசுறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி இவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இவகிட்ட எப்படிதான் பேச போறேனே தெரியல. சரி, பேசுவோம். கண்டிப்பா இன்னைக்கு இவகிட்ட சாரி கேட்டுருணும். வேற அந்த 2 lakhs எப்படி ரெடி பண்ணி அனுப்புனான்னு கூட தெரியல. எதுவுமே தெரியாம நம்ம அதை வாங்குறதும் தப்பா தான் தோணுது மனசுக்கு. சரி, பேசுவோம். கீர்த்தி, கீர்த்தி. என்ன அஜித் வாய்ஸ் மாதிரி இருக்கு? இவன் எங்க இங்க வர போறான்? ஒருவேளை பிரம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தி, திரும்ப திரும்ப கூப்பிடுற மாதிரியே இருக்கே. அச்சோ, இவன் என்ன இங்க வந்து நிற்கிறான்? நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டா. கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன். வேற கோவப்படாம என்ன பண்ணுவா நம்ம பேசின பேச்சுக்கு? இருந்தாலும் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டோம். கீர்த்தி, என்கிட்ட பேச மாட்டியா? உன்கிட்ட வந்து பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சீரியஸா. சாரி கீர்த்தி, நான் உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டேன். நம்ம கிட்ட வந்து சாரிலாம் கேக்குறானே. கீர்த்தி ப்ளீஸ், கீர்த்தி என்கிட்ட பேசு ப்ளீஸ். நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி கீர்த்தி, நான் இந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது. எனக்கு இப்போதான் தெரியுது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்க. ஆனால் நான் தான் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். சாரி கீர்த்தி, ப்ளீஸ் என்கிட்ட பேசு. ஒரு தேர்ட் பர்சனும் கூட யாருமே இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் உன்னை நான் ரொம்ப பேசிட்டேன்டி. சாரி கீர்த்தி. உண்மையாவே ஃபீல் பண்ணி தான் சாரி கேக்குறானா இல்ல என்னன்னு தெரியலையே. கீர்த்தி ப்ளீஸ், என்னை திரும்பி பாரு ப்ளீஸ். என்ன பேசினாலும் அமைதியாகவே இருக்காளே. நம்ம அந்த அளவுக்கு இவளை கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். கீர்த்தி, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது கீர்த்தி. நீ என்கிட்ட பேச வரும்போது கூட நான் என்ன ஏதுன்ட்டு ஒழுங்கா கேட்டு உன்னை மதிச்சு ஒரு நாள் கூட நான் பேசினதே இல்லை. ஆனால் எனக்காக நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைச்சாலே என்னால் நம்பவே முடியல கீர்த்தி. சாரி கீர்த்தி. உன்கிட்ட எத்தனை டைம் சாரி கேட்டாலும் அது ஈடு ஆகவே ஆகாது. என்ன, நான் உன்னை அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் கீர்த்தி. நான் உன்னை ஒரு நாள் கூட மதிச்சதும் இல்லை, உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் பேசினதும் இல்லை. நீ பேச வந்தாலே ஏன்டா இவ பேச வரா அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டேன் கீர்த்தி. தப்புதான் கீர்த்தி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க கூடாது. இதுக்கு மேலே இவன் பேசுறத நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா நம்மள அறியாமே நம்ம இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம். இவங்கிட்ட பேசாம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. நம்ம கிளம்பிடலாம் பேசாம. கீர்த்தி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணு. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு இப்பதான் புரியுது கீர்த்தி. சாரி கீர்த்தி. ப்ளீஸ். என்ன அழுகலாம் செய்யறான் போலயே. ஐயோ. எனக்கு கஷ்டம்னு வந்தப்போ யாருமே ஹெல்ப் பண்ண வரல. என் அம்மா அப்பா கூட என்ன திட்ட தான் செஞ்சாங்க. ஆனா நான் உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் நீ எனக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்க பாத்தியா கீர்த்தி. சாரிடி. போயும் போயும் அந்த பணம் பைத்தியம். அதான் நான் ஒருத்தி லவ் பண்ணேன்னு சொன்னனே, அவ கூடலாம் உனக்கு கம்பேர் பண்ணி பேசிட்டேன். அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு கீர்த்தி. இப்ப சொல்றேன் கீர்த்தி, உன்ன மாதிரி ஒருத்தி யாருக்குமே கிடைக்க மாட்டா. ஆனா கிடைச்சும் நான் உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கேன்னு நினைச்சா எனக்கு ஏன் மேலே கோவமா வருது கீர்த்தி. கீர்த்தி, கீர்த்தி. நம்ம சொல்றதெல்லாம் கவனிச்சாளா இல்லையான்னு கூட தெரியல. அவ பாட்டுக்கு போயிட்டா. நம்மளும் கொஞ்சம் நெஞ்சமா பேசணும், அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம். சாரி மச்சான், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுடா.
டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. என்ன மச்சான் புசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட? என்ன பார்த்தா எப்படா தெரியுது? உன்னை பார்த்தா என்னமோ தோணுது. அதை விடுறா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா முதல்ல. என்ன மச்சான் என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? என்னடா நீ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இருக்க? டேய் மச்சான் என்னடா ஒழுங்கா தெளிவா சொல்லுடா. நான் அப்படி என்னடா பண்ணாம விட்டுட்டேன்? ஆ, என் ஆளு இந்த காலேஜ்ல தான் படிக்குதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆ, ஏதாச்சும் என் ஆள்கிட்ட பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாவாச்சும் கொடுக்குறியாடா? ஏய் என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அந்த புள்ளைய கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொரு தெரு தெருவா வீடு வீடா என்ன அடி வாங்க விட்ட. அது மட்டுமாடா? ஆ, நாயெல்லாம் கொண்டு துரத்தி அடிக்க வச்ச. டேய் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் காத்திருக்கடா. ஏன்டா இப்ப பாரு அந்த புள்ள உன் கண்ணு முன்னாடி தானே சுத்திட்டு இருக்கு. நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சு ஐடியா பண்ணி கரெக்ட் பண்ண வேண்டியதுனடா. அதுக்கும் ஏன்டா என்னையே தொல்லை பண்ணிட்டு இருக்க? அதனால தான்டா கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டான்ட்டு. டேய் ஃப்ரெண்டுனா என்னதுடா நினைச்சிட்டு இருக்க? டேய் எனக்கே சந்தேகமா இருக்குடா, நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்லைன்னா மாமாவான்ட்டு. எல்லாம் ஒண்ணுதான், ஒழுங்கா ஒரு பிளான போட்டு குடும்பத்துக்கு. என்னடா சிவா டக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? ஐயோ நான் எங்க இருந்து உனக்கு ஐடியா கொடுக்க? எனக்கு ஒழுங்கா ஐடியா தெரிஞ்சா நான் இவளையாச்சும் கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டேனா? எனக்கே ஒருத்தையும் சிக்க மாட்டேக்கா. நானே ஒவ்வொருத்திட்டையும் சொல்லு விட்டுட்டு ஏதோ பேசிட்டு ஏதாவது கரெக்ட் ஆகுமான்ட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கேன். நீவே வேற ஏன்ட்ட வந்து ஐடியா கேட்கறான். டேய் சொல்லுடா, அவ என்ன பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுறா. இப்ப கூட பாத்தியா? நீ வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. அந்த டைம்ல அவ தான்டா வந்தா. இப்ப கிராஸ் பண்ணி போனா. நானும் ஏங்க வாங்க போங்க குலோப் ஜாமு எல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டேன். அசரவே மாட்டேங்கிறாடா. அவ பாட்டுக்கு ஏதோ பைத்தியக்காரன் பேசுறான்னு நினைச்சு போன மாதிரியே போயிட்டு இருக்காடா. பரவாயில்ல, அவளுக்காச்சும் உண்மை தெரிஞ்சிருக்க. டேய் இப்ப என்னடா சொன்ன? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நீ பைத்தியம்ட்டு அவளுக்காச்சும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு, வேற ஒண்ணும் இல்ல. உன்னை குள்ள போறேன் பாரு. ஏதாச்சும் ஐடியா கொடுனா அதுக்கு மட்டும் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. மத்ததுக்கு எல்லாத்துக்கும் வாய் அப்படியே நீளம். மச்சான் ஐடியா தானே, அந்த சக்தி கிட்ட ஹெல்ப்னு கேட்டு வந்துட்டேன். செய்யாம இருந்தா நல்லா இருக்காது. ஐடியா தானே, கொடுத்துடலாம் மச்சி, கொடுத்துடலாம். யோசிச்சு கண்டிப்பா கொடுத்துடலாம். நீ யோசிச்சு எனக்கு ஐடியா கொடுக்கறதுக்குள்ள காலேஜே முடிஞ்சிடும் போல. டீ என்னடா இது? ஐயோ எம்மா, எதுக்குமா என்ன போட்டு இப்படி சாவடிக்கிற? இவங்கிட்ட பேசிதான் தொலைய வேண்டியதானம்மா. ஐயோ எனக்கு கொல்றானே, முதல்ல உனக்கு கண்டுபிடிக்கணும்ட்டு. ஐயோ தெருவா அலைய விட்டான். இனிமேட்டு எனக்கு காலேஜ்லயும் இருக்க விட மாட்டான் போலயே. என்னடா நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ தனியா புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் நிலைமையை பார்த்தா எனக்கே கொஞ்சம் அசிங்கமா தான்டா இருக்கு. ஏன்டா நான் லவ் பண்றதுக்கு தானடா ஏதாச்சும் ஐடியா கொடுங்குறேன். என்னடா அசிங்கம் இருக்கு இதுல? ஏய் அவ பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியலடா. அதையாச்சும் கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுடா. என்ன மச்சா நீ எந்த காலத்துல இருக்க? பேரை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்ன மச்சா நீ? அவ கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்ட யார்கிட்ட கேட்டா ஓளர போதுங்க. அப்படி இல்லையா? கேட்க கூச்சமா இருக்கா, தயக்கமா இருக்கா? சரி விடு, நேரா கிளாஸ் ரூம் உள்ள போ, ரிஜிஸ்டர் எடு பாரு. அதை வச்சு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாமேடா. என்னடா நீ? ஏ பைத்தியக்காரா, எனக்கு அவ என்ன கிளாஸ் படிக்கிறானே தெரியாதுடா. ஆட பாவி, என்ன நீ அதையே கண்டுபிடிக்கலையா? அப்போ அவளை பார்த்ததோட அப்படியே பிளாங்க் ஆகி நிக்கிற. டேய் அவதான் நியூ அட்மிஷன் சொன்னால, அப்போ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இயரா தான்டா இருக்கும். அங்கனக்குள்ள போய் விசாரிடா. ஏன்டா இதை கூட வேடா நான் உனக்கு சொல்லி தரணும்? என்ன மச்சா நீ? உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஏதாவது ஒரு பொண்ணுட்ட நேக்க பேசுற மாதிரி பேசி கடலை போட்டு எல்லா இதையும் கறந்துடலாம். எனக்கு என்னடா அந்த சாமர்த்தியம் தான் எனக்கு இல்லையே. இல்ல நீ இப்ப என்ன பெருமையா பேசுறியா, இல்ல ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசுறியா? ஆமா, இவனை பெருமையா பேசிட்டாலும் மச்சான் உன் பெருமையா தான்டா பேசுனேன். நீ தான் எந்த பொண்ணுட்டுனாலும் ஈஸியா போய் கடலை போட ஆரம்பிச்சிருவிய. அப்படியே கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொன்னா. டேய் மச்சான் என்னடா இதெல்லாம்? ஓ லவ்டா, நீ தான்டா எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணணும். நீ போய் பாருடா, ஏதாவது ஒரு பொண்ணு கையில காலில் விழுந்தாச்சும் பேர் கண்டுபிடிக்கிற வழியை பாரு. அதை விட்டுப்புட்டு நான் பண்ணா நல்லா வேடா இருக்கும். என்ன மச்சான் காலில் கையில விழுறதெல்லாம் எனக்கு வராதுடா. அதெல்லாம் உனக்கு தான்டா கை வந்த கலை. நீயே போய் பேரை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுடா. டேய் ஏன்டா என்ன சாவடிக்கிற? நீ இப்படியே பண்ணிட்டே இருந்துன்னு வச்சுக்கேன், காலேஜ் பக்கமே வரமாட்டேன்டா. பரவாயில்ல, காலேஜுக்கு வரலன்னு சொன்னோன்னே மச்சான் லைட்டா ஃபீல் பண்றான் போலயே. ஃபீலிங்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது. நீ காலேஜுக்கு வரலன்னா என் லவ்வ யாரடா சேர்த்து வைப்பா? எனக்கு யாரா ஐடியா கொடுப்பா? அதான பார்த்தேன். போற போக்க பார்த்தா நம்மளே பாய்சனை தின்னுட்டு செத்துடலாம் போலயே. இவன் அந்த அளவுக்குள்ள நம்மள பண்ணிட்டு அடக்கான். ஹோ இவன் வேற, இவனும் இங்கதான் இருக்கானா? இவன் இருக்கிறான்னு தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேன். ஹோ ஹே ஷீலா டார்லிங், வா 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 வா. கையில என்ன டிஃபன் பாக்ஸோட வந்திருக்கா? இவன் வேற கரெக்டா பார்த்து தொலைஞ்சிட்டான். அப்படியே போயிடலான்னு நினைச்சேன்.
ஐயோ இப்போ இதை சிவா கிட்ட கொடுத்தாலும் இவன் தான் தின்னு தொலைவான். என்ன பண்றதுனே தெரியல, கொஞ்சம் கூட மேனஸே இல்லை. ஹோ ஹே ஷீலா டார்லிங், வா 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 வா. என்ன அங்கே நின்னுட்ட? ஹே சக்தி, நான் ஒன்று பார்க்க வரல, சிவாவை தான் பார்க்க வந்தேன். பாரு பாரு, நல்லா பார்த்து தொலை. அவன் மூஞ்சிலே காரி துப்புவான், அதையும் பார்த்துட்டு போ. வந்துட்டு ஆட்டிட்டு மூஞ்ச பாரு, ஆளும் மண்டையும். சிவா ஆ சொல்லு ஷீலா. சிவா, நீ லஞ்ச் சாப்பிட்டியா? இல்ல ஷீலா, இனிமே தான் சாப்பிடணும். ஹோ தேங்க் காட், சூப்பர் சிவா. நான் இன்னைக்கு உனக்காக பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தேன். ஷீலா டார்லிங், பிரியாணியா செஞ்சு கொண்டு வந்திருக்க? சக்தி, நான் உனக்கு ஒன்றும் கொண்டு வரல, நான் சிவாக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அவன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் இப்படி நடுவில் இன்டர்ஃபயர் ஆகுற? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? ஓவரா வந்துட்டா, கிளாஸ் எடுக்க நான் மட்டும் எடுப்பா, இவளுக்கு மட்டும் அப்படியே மேனஸ் அப்படியே வலிஞ்சு கொட்டுது. மூஞ்ச பாரு மூஞ்ச. சிவா, உனக்காக மார்னிங் சீக்கிரமாக முழிச்சு நானே எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தேன். சிக்கன் பிரியாணி நானே செஞ்சேன், அப்புறம் 65 மட்டும் அம்மா செஞ்சாங்க. சாப்பிட்றியா? ஓ ஷீலா, எனக்காக எதுக்கு இதெல்லாம்? அதுவும் இல்லாம எனக்கு நேத்துல இருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸோ எனக்கு வேண்டாம் ஷீலா, சாரி. சிவா ப்ளீஸ், எனக்காக கொஞ்சமாச்சும் சாப்பிட்லாம்ல. ஹே வேண்டாம் ஷீலா, ப்ளீஸ், சொன்னா புரிஞ்சுக்கோ. டேய் மச்சான், என்னடா இது? அவ பாரு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு சொல்றா, வாங்கி தொலையண்டா. நீங்க தின்னலன்னா என்ன, நானாவது தின்னுவல்ல. ஐயோ 65 வேற இருக்குன்னு சொல்றா, வாங்குடா. டேய் சும்மா இருடா. என்ன சிவா, எனக்காக வாங்கிக்கலாம்ல. ஹே ஷீலா, அவன் தான் வேண்டான்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன அவன்கிட்டே கொடுத்துட்டு இருக்க? இப்போ என்ன, அந்த டிஃபன் பாக்ஸ்ல உள்ள பிரியாணி உனக்கு காலியாகணும் அப்படித்தானே? என்கிட்ட கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஹோ ஷிட், இவனுக்கு கொஞ்சம் கூட அறியவே இருக்காது. இவன் வேணும்னே பண்றான் அந்த மாதிரி. ஷீலா, சக்தி கொடு, சக்தி தான் சாப்பிட்றேன்னு சொல்றான்ல. சிவா, அது நான் உனக்காக தான் செஞ்சு கொண்டு வந்தேன். இதுல என்ன இருக்கு ஷீலா? உனக்கு சக்திக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா கொடு, இல்லைன்னா நீ டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிரு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வயிறு சரியில்லை, சரி அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. கொடுத்து தொலைகிறேன், வேற என்ன பண்றது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஹோ ஷிட். ஷீலா அமைதியாயிரு, சிவா வேற இருக்கான், வேற ஏதாச்சும் சொல்ல போய் அவன் நம்மள தான் தப்பா நினைப்பான். இந்த சக்தி உனக்கு இருக்குடா. ஹா ஓகே சிவா, நீயே சொல்லிட்ட. சக்தி இந்தா எடுத்துக்கோ. என்ன ஷீலா, ஊத்திக்கிச்சா? டேய் சக்தி, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கடா. சிவா, நான் இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஷீலா, எனக்காக எல்லாம் நீ ஒன்றும் செஞ்சு எடுத்துட்டு வர வேண்டாம் ஷீலா. சிவா, அது ஷீலா டார்லிங், பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறமா டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்றேன், சரியா? ஓகே பாய். இவங்கிட்ட அப்படியே கேட்டாங்க பாரு, எதுக்கெடுத்தாலும் பேசும்போது நடுவில் வந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பான். ஓகே சிவா, நான் கிளம்புறேன் இப்போ. ஓகே. டேய் மச்சான், இருந்தாலும் உனக்கு லக்கு தான்டா, எங்கேயோ உனக்கு மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் எதுக்கு நான் இப்படி சொல்ற? வேற என்ன மச்சான், இந்த காலேஜ்ல நிறைய கேர்ள்ஸ் உன் பின்னாடி தான் சுத்துறாங்க. ஆனா பாரு, என் பின்னாடி ஒருத்தையும் சுத்த மாட்டேங்கிறான், நான் தான் ஒவ்வொருத்தி பின்னாடியும் சுத்திக்கிட்டு திரியிறேன். அட போடா, நானே வயிற்றுச்சல் உட்காந்துட்டு இருக்கேன் பாரு. நான் பாக்குற புள்ள என்னை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா, ஏதோ பயந்து பயந்து ஓடுறா. டேய் மச்சான், நீ எதுக்குடா தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற? பேசாம இந்த ஷீலாவே லவ் பண்ணிட வேண்டியதானடா. உனக்காக காஸ்ட்லியா அன்னைக்கு வாட்ச் கொண்டு வந்து தந்தா, இன்னைக்கு என்னடானா உனக்காக மெனக்கெட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காளடா. டேய் ஏன்டா உன் புத்தி மட்டும் இப்படி போகுது? உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா நீயே போய் அவளை லவ் பண்ணிக்க. எனக்கு எப்பவுமே என் குலோப் ஜாம் தான். எங்க, நானும் கொஞ்ச நாள் ஷீலா பின்னாடி சுத்தாதான் செஞ்சேன். அந்த மூதேவி என்ன திரும்பி கூட பார்க்கல, ரொம்ப ஓவரா ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தது, அதான் நானே வந்துட்டேன். தெரியுது இல்ல ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறான்னு. அப்ப நான் மட்டும் அவளை லவ் பண்ணணுமா? சரி சரி கோவப்படாத, வாடா போய் பிரியாணி சாப்பிடுவோம். எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவ செஞ்ச பிரியாணிய நீயே சாப்பிடு. தின்னுட்டு ஏடா கூடமாச்சுன்னா ஐயோ நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு? என்ன மச்சான் இப்படி சொல்ற? வேற அவ செஞ்சு கொண்டு வந்தான்னு யாராச்சும் நம்பி வாயில வைப்பாங்களா? டே என்னடா இப்படிலாம் சொல்ற? நானே இப்பதான் ஆசையா பிரியாணி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். போடா மச்சான் போடா, அவ உனக்காக ஆசையா செஞ்சிருப்பா, எப்படி நல்லா தான் செஞ்சிருப்பா. நானே சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு வேண்டானா போ.
சரி சரி தின்னு தொலை. இதுக்கெல்லாம் ஆளா வர வேண்டியது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுன்னா அப்படியே முட்டிட்டு மோதிட்டு நிக்க வேண்டியது. ஆ, நமக்கு என்ன வருமோ அதை தானே பண்ண முடியும். நல்லா பேச கத்துக்கிட்டடா. நல்லா பேசுற. மாம்ஸ் நம்ம கோயிலுக்கு போலாமா, வரீங்களா? கோயிலுக்கா? என்னம்மா பிரீத்தி திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு சொல்ற? என்ன மாம்ஸ் நீ, நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ தான் எதுவுமே கூப்பிட்டே போக மாட்டேங்கிற. அத்தை தான் சரி சாயந்தரமா கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க, அதான் நீயும் வரியான்னு கேட்டேன். நீயும் வந்தனா நம்ம எல்லாரும் ஜாலியாக போயிட்டு பேசிட்டு வரலாம்ல. அப்படியா வாளு? அதான் அம்மா வராங்கல்ல, அப்ப அம்மா கூட போயிட்டு வா சரியா? போ மாம்ஸ், நீ வருவேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ என்னடானா இப்படி சொல்கிற. நீ அப்போவே வரேன்னு தானே சொன்னேன், வா போகலாம். பிரீத்தி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கா, அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். கோயிலுக்கு தானே, நீ அம்மா கூடவே போயிட்டு வா. போ மாம்ஸ். சரி அப்போ நாளைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு போறியா? ஏ வாளு, நாளைக்கு உன்னை கண்டிப்பா கூப்பிட்டு போறேன் சரியா? நாளைக்கு எனக்கு வேலையும் இல்லை, அதனால நான் உன்னை கூப்பிட்டு போறேன். ஐ ஜாலி, சூப்பர் சூப்பர். உண்மையை தானே சொல்கிற மாம்ஸ். அப்புறமா நாளைக்கும் உடம்பு முடியல டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணக்கூடாது சரியா? கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடணும். ஏமாத்தல்ல மாட்டேன், கண்டிப்பா கூப்பிட்டு போறேன் சரியா? ம் சரி மாம்ஸ்.